அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல சில சமயம் என்னோட கஷ்டமெல்லாம் யார் தீர்க்கப் போறாங்க? எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே! இதையெல்லாம் நான் தனியா எப்படி சமாளிக்கப் போறேன்? எனக்கு ஒரு ஆதரவு இல்லையே! அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய பயமும், தனிமையும் வருமே! இல்லையா? சில நேரம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள கைவிட்டு போனப்போ, இல்லாட்டி ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு தவிக்கும்போது, ஒரு உதவியும் இல்லாம, ஒரு நம்பிக்கையும் இல்லாம தவிச்சிருப்போம். எல்லா பாரத்தையும் நான் தான் சுமக்கணுமா? அப்படின்னு கூட தோணியிருக்கும். ஆமாம், வாழ்க்கையில சில சமயம் நம்மளால தாங்க முடியாத பாரங்கள் வரும். நம்ம சக்திக்கு மீறிய சோதனைகள் வரும். என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு ஆதரவுக்காக நாம ஏங்குவோம். ஆனா, எங்க அன்பு சொந்தங்களே, அங்கதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதல் தரக்கூடிய, மனசுக்கு தைரியம் தரக்கூடிய, நம்ம எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்கக்கூடிய, ஒரு பெரும் நம்பிக்கைய தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான், நம்மள படைச்ச இறைவனோட அழகான பேர்களில் ஒன்றான அல்வகீல்ங்கிற பேரு. அல்வகீல் அப்படின்னா என்ன தெரியுமா? பொறுப்பேற்றவன், பாதுகாவலன், நம்பி ஒப்படைக்கப்படுபவன்னு அர்த்தம். அதாவது, நம்ம கவலைகள், பிரச்சனைகள், நம்மளோட எல்லா காரியங்களையும் அவன்ட்ட ஒப்படைச்சா, அவன் அத பொறுப்பெடுத்துக் கொள்வான். நம்மள பாதுகாப்பான். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை. அதுக்கு என்னென்ன தேவையோ, அதுக்கெல்லாம் ஒரு தாயும், தந்தையும் எப்படி பொறுப்பேற்று பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க? குழந்தை தனியா ஒரு பெரிய பாரத்த சுமக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, அத விட பெரிய சக்தி கொண்ட பெற்றோர் இருக்காங்க. அது போலத்தான் நம்ம வாழ்க்கையும். அல்வகீல்ங்கிற இந்த பேரு நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இந்த உலகத்துல நாம ஒரு காரியத்தை செய்யும் போதும், ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போதும், நம்ம சக்திக்கு மீறி எது நடந்தாலும், நம்ம அத முழுசா இறைவன் கிட்ட ஒப்படைச்சா, அவன் அத பொறுப்பேற்றுக் கொள்வான். நமக்கு என்ன தேவையோ அத நிறைவேற்றிக் குடுப்பான். என்னோட பிரச்சனைகளை எல்லாம் நான் தான் தனியா சமாளிக்கணுமா? அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப, இறைவன் அல்வகீல். அவன் என் எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பாளி. அப்படின்னு நம்புங்க. அது உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வைக்கும். நாம் ஒரு ஆபத்துல இருக்கும் போதும், நம்மள சுற்றி ஒரு பயம் சூழ்ந்திருக்கும் போதும், நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வரும். இல்லையா? ஆனா, வகீலான இறைவன் நம்மளை எல்லா ஆபத்துகளிலிருந்தும், எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பான். அவனே சிறந்த பாதுகாவலன். யாருமே எனக்கு துணை இல்லையே! அப்படின்னு நீங்க தனியா நிக்கிறப்ப, இறைவன் வகீல், அவன் என்னோட இருக்கான், அவனே எனக்கு பாதுகாப்பு. அப்படின்னு நம்புங்க. அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும், பாதுகாப்பையும் குடுக்கும். சில சமயம் நம்ம மனுஷங்களை நம்பி ஏமாந்து போயிருப்போம். நம்பிக்கை துரோகத்த சந்திச்சிருப்போம். அதனால யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனா, வகீலான இறைவன் எப்போதும் நம்பி ஒப்படைக்கத் தகுந்தவன். அவன் ஒருபோதும் நம்மை ஏமாற்ற மாட்டான். அவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டான். என்னோட பாரங்கள யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு தெரியலையே! அப்படின்னு நீங்க குழம்பும்போது, இறைவன் வகீல். அவன்கிட்ட ஒப்படைங்க. அவன் நிச்சயம் காப்பாற்றுவான் அப்படின்னு நம்புங்க. வகீல்ங்கிற இந்த பெயரை நாம் சிந்திக்கும்போது, நம்ம மனசுல ஒரு பெரிய அமைதியும், ஒரு புது பலமும் வரும். நான் தனியா இல்ல. என் எல்லா பாரங்களையும் தாங்கிக் கொள்ள, எனக்கு ஆதரவாக, என்னை பாதுகாக்க, என் எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பேற்க என்னுடைய இறைவன் இருக்கான். அப்படின்னு ஒரு பெரிய உறுதி கிடைக்கும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், உங்க சக்திக்கு மீறின பிரச்சனைகள் இருந்தாலும், தனிமையில தவிச்சாலும், இறைவன் வகீல், அவன் எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்வான், என் பாரங்களையெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும், தைரியத்தையும் கொடுக்கும். இறைவனுக்கு பயந்து நல்லபடி வாழ்வோம். அவன் நிச்சயம் நமக்கு நல்லதையே செய்வான். ஆமீன்.